தேன்மொழிக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா மாமா? அவ உங்க வைஃப் தானே? நானும் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால பேச முடியல. அவங்க முன்னாடி அமைதியாவே இருந்து பழகிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியா இருக்க போறீங்க மாமா? வேற என்ன பண்ண முடியும் மீனாட்சி? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க அப்பத்தாதான். அவங்களை எதிர்த்து பேசினா என்ன ஆகும்? தலையா போயிட போகுது. ஒன்ன மாதிரி என்னால கோவப்பட்டு பேச முடியல. ஒரு எறும்புக்கு ஊர்ந்து போக தான் தெரியும். அது கிட்ட போய் நீ பறந்து போன்னு சொன்னா அதால முடியாதுமா. அப்படிதான் அப்பத்தாவை எதிர்த்து பேசணும்ன்ற எண்ணம் எப்பயுமே யாருக்குமே வந்ததில்ல. இந்த வீட்ல எல்லாரும் எறும்பை விட மோசமா தான் இருக்கீங்க. எறும்புக்காவது கோவம் வந்தா கடிக்கும். ஆனா இங்க யாருக்கும் கோவம் கூட வர மாட்டேங்குதே. அவங்க பண்ற அநியாயத்தை பார்த்து கொஞ்சம் கூட எதிர்த்து கேட்கணும்னு தோன்றது கூட இல்ல. இத்தனை நாள் நீங்க அமைதியா இருந்திருக்கலாம் மாமா. ஆனா இப்ப தேன் உங்களை நம்பிதானே இருக்கா. அவ எவ்வளவு ஆசாசையா கிளம்புனா. அவளை போக வேணான்னு சொல்றப்ப அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? விடு மீனாட்சி. பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? நான் ஆசைப்பட்டதுதான் தப்பு. இதான் முன்னாடியே நான் சொன்னேன், இதெல்லாம் சரி வராதுன்னு. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நான் இருந்தாலே போதும். அதுக்கு மேல நான் யோசிக்கிறதே தப்புதான். விடு, நான் போய் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறேன். அப்பத்தா நிறைய சமைக்க சொல்லிருக்கீங்க. வெங்காயமும் நிறைய இருக்கு. அதான் நானும் உதவி பண்ணலாமேன்னு வந்தேன். நீ ஒரு வெங்காயத்தை உரிக்க வேணாம். இப்படி ஆரம்பிச்சுதா நாளைக்கு அப்புறம் நீயே துணியெல்லாம் தோவ, வீட்டு வேலையெல்லாம் பாருன்னு சொல்லுவாளுங்க. அப்படி சொன்னாலும் இவர் செய்வாராமாச்சி. பொண்டாட்டி மேல அம்புட்டு பாசம் இல்ல மனோ? ஏய் ஏ தேனு, 2 வெங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ள இப்படி கண்ணில் தண்ணி கொட்டுது. என்னத்தை கத்து கொடுத்து உன் அம்மா பிள்ளைங்களை வளர்த்தாலும். எங்க அம்மா எங்களை நல்லா தான் வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. படிக்க வச்சா மட்டும் போதுமா? அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆ? நாங்க சாதிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் சாதிச்சு அப்படியே கலைமாமணி விருது வாங்க போறீங்களோ? பார்க்க தானே போறீங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நாங்க நிச்சயம் சாதிப்போம். எங்க அம்மா எங்களை அடுப்படியில நின்னு சமைக்க வைக்கணும்னு நினைக்கல. சும்மா இந்த மாதிரி அம்மாச்சிக்கிட்ட வாயடிக்காம வீட்டோட மருமகளுங்களா ஒழுங்கா பொறுப்பா வேலைய பாருங்க. ஓ, நாங்க தான் இந்த வீட்டோட மருமகளுங்களா? அப்ப நீங்க யாரு? ஓ, அவரோட அக்காவா? நீங்களும் அவருக்கு பொண்டாட்டி தானே? நீங்களும் வேலை பார்க்கலாம். ஏய், என்ன சக்தி, சிரிப்பு சத்தெல்லாம் கேக்குது? மீனாட்சி, நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ வைமா, நான் பண்றேன். இல்ல அத்தை, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். மீன் நல்லா வழுக்குதுல்ல? ஆமா அத்தை, நல்ல ஃப்ரெஷ் மீன் இல்ல, அதான் வழுக்குது. இதுக்கு முன்னாடி மீனெல்லாம் கழுவி உனக்கு பழக்கம் இருக்காமா? அதெல்லாம் நல்லா தெரியும் அத்தை. சமையல் வேலையெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன். தேனும் நல்லா செய்வான். பரவாயில்ல, உங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்க அம்மாவுக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியலன்னு பாட்டி சொல்றாங்க. அத்தை சொல்றதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காதம்மா. அவங்க பிடிச்சவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க, பிடிக்காதவங்கள வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ நான் பிடிக்காத லிஸ்ட்ல இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல. உன் நல்ல குணத்துக்கு சீக்கிரமா அவங்களுக்கு பிடிச்சவளா மாறிடுவ பாரு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல அத்தை. நான் சொல்றது ஒரு நாள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன மாமியார் மருமகளும் ஒரே சிரிப்பும் பேச்சுமா இருக்கு? என் மருமகளும் நானும் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? மா, இதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உன் மாமியாருக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, அதான். ஓ, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான்.
ஆ? அது ஒன்றும் இல்லைம்மா, மீனாட்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ இங்க வராம இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். இப்போ நீ அப்படித்தான் சொல்லுவ. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியான்னு என்னையவே கேட்ப. அப்படிலாம் நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பஞ்சாயத்தே வேணாம் சாமி. குடு, நானே சுத்தம் பண்றேன். குடு, சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடுங்கிறேன், குடு. ஆஹா ஆஹா ஆஹா, மீன் குழம்பு வாசனை சும்மா ஆள் அடிச்சு தூக்குது. டேய், உனக்கு இங்க என்ன வேலை? மா, நான் பாட்டுக்கு தாம்மா போயிட்டே இருந்தேன். மீன் குழம்பு வாசனை தான் நான் வா வான்னு சுண்டி இழுத்துருச்சுல்ல. மீன் வாசனையா இல்ல மீனாட்சி வாசனையா? தேனு, என்ன ஏன் கோச்சுக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல மீன் குழம்பு வச்சது இல்லையா என்ன? அப்பெல்லாம் ஜீவா இப்படி சொன்னதும் இல்ல, சமையல் கட்டு பக்கம் வந்ததும் இல்ல. எங்க சமையல் எல்லாம் இப்போ ஜீவாவுக்கு வேண்டாம் போல. ஐயோ மதினி, நீங்க வைக்கிற குழம்பு நல்லா தான் இருக்கும். ஆனா இப்போ மீனாட்சி வைக்கிற குழம்போட வாசனை இருக்கே, மதுரையிலேயே எங்கேயும் வராதுல்ல. ம். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். பொண்டாட்டிய புகழ வேண்டியதுதான், ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. ஏன் பொண்டாட்டி நான் தானே புகழுவேன், வேற யார் புகழுவா? எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு தான். அது என்ன 2 மாசம்? ஆசை 60 மோகம் 30ன்னு சொல்லுவாங்களே, அத சொல்றாளா? இல்ல இல்ல, என் கணக்கே வேற. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்ன ஜீவா, என்ன கணக்கு? அது ஒண்ணும் இல்ல மதினி, 2 மாசத்துல மீனாட்சி அம்மானலாம் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றான்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 ம். வணக்கம். என்னாச்சு? யாருக்காக வெயிட்டிங்? உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமா, ஜீவா, எனக்காகவா எல்லாரும் வாசல்ல வந்து வெயிட் பண்றீங்க? அப்பதா ஆதிதான் வராருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் அம்மாச்சி யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. ஆதி, உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா ச்சே, ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு? எனக்கு எப்பவுமே மீனாட்சி மேல மீனாட்சி மேலையும் உங்க ஃபேமிலி மேலையும் நிறையவே கேர் இருக்கு. என்ன ஜீவா சைலண்டாவே நிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது என் மேல கோவம் இருக்கா என்ன?